ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. உங்களை எத்தனை பேருக்கு ஜிம் கேரியோட மூவிஸ் பிடிக்கும்? தலைவனோட மூவிஸ் ஃபுல்லாவுமே காமெடியால நிறைஞ்சிருக்கும். அப்படி ஜிம் கேரியோட மூவிஸ்ல ஒரு தரமான மூவி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துருப்பீங்க. கதையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஒன்லைனா சொல்லணும்னா, படத்தோட ஹீரோக்கு ஒரு மாஸ்க் கிடைக்குது. அந்த மாஸ்கை போட்டுட்டா ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அதை வச்சு ஹீரோ பண்ணக்கூடிய அட்டகாசம் தான் 1994 ரிலீஸ் ஆன மாஸ்க். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸ் எப்பவுமே நோட்டிஃபை ஆகும். மூவியோட ஸ்டார்டிங்ல எஜிசிட்டின்னு ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்க ஆத்துக்குள் ஒருத்தர் பழங்காலத்து பொருள் தேடிட்டு போவாரு. அவருக்கு எனக்கு ஒரு பழங்கால போட்டி கிடைக்குது. ரொம்ப நேரம் அந்த போட்டி ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியே ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனா அந்த டைம்ல அங்க இருக்க ஒரு பெரிய ஒரு பைப் வந்து அவர் மேலே விழுந்துருது. அப்போ அவர் ஓப்பன் பண்ண போட்டிக்குள்ள இருந்து ஒரு மாஸ்க் ஒன்று மிதந்து மேலே போயிட்டு இருக்கு. அங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவரோட பேர் ஸ்டான்லி. ஸ்டான்லி ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறாரு. அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட எங்கிட்ட ஒரு கான்சர்ட்டுக்கு போறதுக்கு 2 டிக்கெட் இருக்கு, நீங்களும் கூட வாரீங்களான்னு கேட்க, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவருக்கு இந்த கான்சர்ட்டுக்கு போறதுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளையுமே கூட கூட்டிட்டு வருவா அப்படின்னு கேட்கறா. அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, இந்த 2 டிக்கெட்டையுமே வச்சு நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இதை ஸ்டான்லியோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, நீ ஒன்றும் எதை பத்தி கவலைப்படாத, நமக்கு பொண்ணுங்கெல்லாம் செட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம், நம்ம இன்னைக்கு நைட் கிளப்புக்கு போகலாம். அந்த டைம் வெளியில மழை பெய்யுது. அப்போ பெங்களூர் பொண்ணு வராங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க 2 பேரும் அவங்களே வாயை பொழந்துன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நேரம் ஸ்டான்லி கிட்ட தான் வராங்க. புதுசாக அதை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் போல. அவங்க ஸ்டான்லி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பேங்க்ல ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா வழியா இந்த பேங்கை கொள்ளையடிக்க நினைக்கிற ஒரு கூட்டம் அந்த பேங்க்ல செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இந்த மூவியோட வில்லன். அவங்க கூட தான் ஹீரோயினுமே வேலை பார்க்குறாங்க. இவனை விடவே பயங்கரமான ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் நிக்கோ. இந்த பேங்கை கொள்ளையடிச்சு எப்படியாச்சும் அவனுக்கு மேல நம்ம வந்துடணும் அப்படின்னு வில்லன் பாக்குறான். ஸ்டான்லி பேங்க்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு காரை கொடுத்த மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் பாக்குறான். ஸ்டான்லி கொடுத்தது ஆயில மட்டும் தான் மாத்த சொல்லி, ஆனா அவனுங்க எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு பணத்தை ஸ்டான்லி எடுத்துட்டு வரல. அதால காரை ஷெட்லயே விட்டுட்டு அவங்கள்கிட்ட இருந்த ஒரு கார் எடுத்துட்டு நைட் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு அந்த கிளப்புக்கு போறான். அதுவுமே ரொம்பவே பழைய மாடல் கார் ஒன்று. அந்த கிளப்ல வந்தவங்க ரொம்பவே பணக்காரங்க. அவங்க எல்லாரும் ஸ்டான்லியோட காரை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பேங்கை கொள்ளையடிக்க நினைச்ச அந்த வில்லனோட ஆட்களும் இதே கிளப்ல தான் இருக்காங்க. வெளியே சமாளிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா ஸ்டான்லியோட ஃப்ரெண்டு பொண்ணுங்களை பார்த்ததும் அவங்க கூட போயிடலாம். இவனால உள்ள போக முடியல, ஏன்னா டிக்கெட் அவங்கிட்ட இருக்கு. அதால அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் இவனை வெளியே தூக்கிட்டு வந்து போடுறாங்க. அப்ப ரோட்டால போன ஒரு காருமே இவன் மேல சேர் அடிச்சிருது. அதே கிளப்ல தான் ஹீரோயின் கிளப்ல பாட்டு பாடுற வேலை பாக்குறாங்க போல. அவங்க ஸ்டான்லியை பாக்குறாங்க. இவனுமே ஹீரோயினை பார்த்து சிரிச்சபடியே அங்க இருந்து கிளம்புறான். கொஞ்சம் தூரம் கார் எல்லாம் தான் போகுது. ஆனா ஒரு பிரிட்ஜுக்கு நிக்கிறப்போ ஒட்டவாவை ஆஃப் ஆகி முன்னுக்கு இருக்க பேனட்ல இருந்து புகை வர ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டான்லி கோத்துல உதைக்க அந்த கார் பாட்பாட்டா உடஞ்சி அங்கேயே விழுது. இப்ப வேற வழியில நடந்து தான் போகணும்னு அந்த பிரிட்ஜ் வழியா நடந்து போறப்போ அங்க இருக்க ஆத்துல யாரோ ஒருத்தர் மிதக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டான்லி வேக வேகமா அவன் காப்பாத்தலாம்னு கீழே இறங்கி போய் பாக்குறான். ஆனா அது மனுஷன்ல ஒரு குப்பை. அதுக்குள்ளதான் ஸ்டார்டிங்ல பாக்ஸ்ல இருந்து ஓபன் பண்ண அந்த மாஸ்க் இருக்கு. அதை எடுத்து ஸ்டான்லி பாக்குறான். மாஸ்க் நல்லா இருக்கே என்ன போட்டு பாக்குறப்போ அந்த டைம்ல பிரிட்ஜ் மேல இருந்து போலீஸ் லைட் அடிக்கிறாங்க. ஸ்டான்லி அந்த போலீஸை சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த மாஸ்க் அங்க இருக்க டேபிள் வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஸ்டான்லி வளர்க்குற நாய் அந்த மாஸ்கை பார்த்து ரொம்பவே பயப்படுது. ஏதோ ஒன்றும் இல்ல, சாதாரண மாஸ்க் தான். அந்த மாஸ்க் உள் பக்கமா மின்னுது. சம்திங் ராங். அந்த மாஸ்க் எடுத்து பார்த்தா அது தானாவே அவனோட முகத்துல வந்து ஒட்டிக்குது. உடனே அவனோட கெட்டப்பே சேஞ்ச் ஆயிருது. அந்த மாஸ்க் அவனுக்கு நிறைய சூப்பர் பவர் கொடுக்குது. இவன் வெளியில போறப்போ அவனோட ஹவுஸ் ஓனர் லேடி பார்த்து பயத்துல அலறி அடிச்சுட்டு கத்துறாங்க. அவங்க கத்துறத பார்த்து இவன் பயப்படுறான். அப்ப என்னோட கண்ட்ரோல் வெளியில வருது. நாக்கு 1 மீட்டருக்கு நீளுது. இதை பார்த்து இன்னும் பயந்து அவங்க கண்ணை வச்சு சுடுறாங்க. ஆனா இவன் அங்க இருக்க ஜன்னல் வழியை தப்பிச்சு வெளியில பாஞ்சிடறான். ரோட கிராஸ் பண்றப்போ அங்க வந்து ஒரு கார் நவுந்து போன ஹார்ன் அடிக்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு இவனுமே ஒரு ஹார்ன் அடிக்கிறான். அதோட சத்தம் தாங்க முடியாம அந்த காரோட கண்ணாடியை வெடிச்சு பறகுது. கார் கண்ணாடியோட சத்தத்தை கேட்டு அந்த ஏரியா ரவுடிங்க இவனை ரவுண்ட் அப் பண்றாங்க. அங்க வந்து ஒருத்தனோட ஜட்டி எடுத்து தலையில மாட்டிட்டு கெடப்ப ஃபுல்லாவுமே சேஞ்ச் பண்ணி பலூன் எடுத்து அங்க இருக்க ஒருத்தனுக்கு ஒட்ட வச்சு பொம்மையை செஞ்சு கொடுக்குறான். இன்னொருத்தனுக்கு நாய்க்குட்டி பொம்மை செஞ்சு கொடுக்குறான். கடைசி ஒரு பலூன் எடுத்து அதை கண்டா மாத்தி அங்க இருக்க எல்லாரையுமே ஷூட் பண்றான். அவனுக்கு தெரிஞ்சுட்டு வர்றானுங்க. பரவாயில்லையே, இது நினைச்சதை விட ரொம்பவே பவர் கொடுக்குது. இனிமே நான் தான் தி மாஸ்க். அடுத்த நாள் காலையில ஸ்டான்லி எழுந்திருக்கிறான். தலையில செம்மையா வலிக்குது. கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தா அவனோட மூஞ்சில மாஸ்க் இல்ல. ஓ, அப்ப இது கனவு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப வீட்டு டோரை யாரோ தட்டுறாங்க. என்னன்னு போய் பார்த்தா வெளியில ஒரு போலீஸ் வந்திருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி நைட் வீட்டு காரிடோர்ல ஏதோ ஒரு பைத்தியக்காரனை பார்த்ததாவும் அவனை கண்ணை வச்சு ஷூட் பண்ணலாம்னு பாக்குறப்போ ஜன்னல் உடச்சி தப்பிச்சிட்டான் அப்படின்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு ஸ்டான்லி கிட்ட கேட்க இவனுக்கு இப்பதான் புரியுது அது எதுவுமே கனவு இல்ல, உண்மைதான். நைட்டு எனக்கு செம்மையா தலைவலி, அதெல்லாம் நான் தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல. சரி, திரும்பி அவனை எப்படியாச்சும் பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறாரு. இவனுக்கு இது எதையுமே நம்ப முடியல. டைம் வர ஆயிருச்சு. சீக்கிரமா வேலைக்கு கிளம்புறான். வேலைக்கு போறப்ப அந்த மாஸ்க் எடுத்து அந்த இருக்க ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போடுறான். ஆனா அந்த மாஸ்க் வெளியே இருந்து தானாவே வீட்டுக்குள்ள வந்து விழுது. இன்னைக்கு பேங்க் ரொம்ப லேட்டா வந்துட்டு போல. அதால பேங்க் ஓனரோட பையன் ஏன் லேட்டா வந்த அப்படின்னு திட்டுறான். அங்க இருக்க பேப்பர்ல ஹீரோயினோட போட்டோ இருக்கு. அதுல ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு ரிப்போர்ட்டர் வராங்க. இவங்களோட பேர் பெக்கி. ஸ்டான்லி கார் ரிப்பேர் பண்ண கொடுக்குறேன் அதே கிரச்சில தான் இவங்களுமே கார் ரிப்பேர் பண்ண கொடுப்பாங்க. எங்க வெளில அந்த நிகோவை பார்க்க போறான். ஸ்டான்லி நைட் போகலான்னு பார்த்து அந்த கிளப்போட ஓனர் இவன் தான் போல. வில்லனோட ஆளுங்களும் அந்த கிளப்ல தான் வேலை பார்த்துருக்காங்க. பெரிய இலீகலான வேலை இல்ல. அந்த கிளப்பை வச்சு இவனுங்க பாக்குறது நிகோக்கு தெரிய வந்திருக்கு. அவனை ஃப்ளோர்ல படுக்க போட்டு அவனோட வாயில கோல்ஃப் பாலை வச்சு பேட்டால அடிக்கிறான். இன்னும் 1 வாரம் மட்டும் அவனுக்கு டைம். அதுக்குள்ள நீ பண்ற எல்லா இல்லீகல் வேலையை விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடிக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணி விடுறான்.
எங்க ஸ்டான்லி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்குறப்போ கனவுல ஒரு புது கார் வாங்கின மாதிரி தெரியும். அதை வச்சு ஹீரோயினை உஷார் பண்ணிட்ட மாதிரி ஒரு கனவு வருது. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, எலிமிட்டு வந்து அந்த மாஸ்க் எடுத்து பார்க்குறான். நம்ம வெளியில போட்ட மாஸ்க் எப்படி உள்ள வந்துச்சு, சரி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். எல்லாம் தேவையில்ல தூக்கியும் போட்டுறான். ஆனா ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு இந்த மாஸ்க் தான் ஒரே வழி. ஸோ திரும்பி அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு பாத்ரூம்ல போய் பல்ல விளக்கிட்டு மொட்டையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மூஞ்சில எதுவுமே இல்லை இருந்தாலும் ஷோ பண்ணிட்டு கோட் ஷூட் கேப்பெல்லாம் மாட்டிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்புறான். வெளியோட ஆட்கள் எல்லா ஸ்கெட்சையும் போட்டுட்டு அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு வழியில காத்துட்டு இருக்கானுங்க. அப்போ சூறாவளி அடிக்கிற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேங்கை ஆல்ரெடி மாஸ்க் கொள்ளையடிச்சிட்டான். அந்த டைம் அங்கே போலீஸ் வராங்க. அதை பார்த்தது மாஸ்க்ங்கிறது கிளம்புறான். இவனுங்க தான் கொள்ளையடிச்சானுங்க போல அப்படின்னு இவங்க கூட சண்டை போடுறாங்க. கொள்ளையடிச்ச காசெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு காரை வாங்கியிருக்கான். கார்ல இருந்து வெளியே வந்து கையில கொஞ்சம் கட்ட காசு எடுத்து வெளியே தூக்கி அடிச்சிட்டு போறான். ஹீரோயினுள்ள பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த வில்லனுமே அங்கதான் இருக்கான். மாஸ்குள்ள வந்து ஹீரோயின் பாடுறத வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். மாஸ்கோட ஹார்ட் வெளியில வந்து படக்குன்னு துடிக்குது. ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோயினை சுத்தி டான்ஸ் ஆடுறான். அவன் டான்ஸ் ஆடுறத பார்த்து அங்க இருக்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வில்லனோட ஆளுங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஆல்ரெடி ஒருத்த பேங்க ஆட்டை போட்டுட்டான் அப்படின்னு வந்து சொல்றான். அதை கேட்ட வில்லன கோவத்துல யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ மாஸ்க் டான்ஸ் ஆடுறத பார்த்து இவன் தான் கொள்ளையடிச்சது அப்படின்னு சொல்றான். எங்க தலைவன் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி உடம்பெல்லாம் வளைச்சு நெளிச்சு டான்ஸ் ஆடுறான். ஹீரோயினை பிடிச்சி கிரிட்டுன்னு சுத்தி மஜாவா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு வில்லனோட ஆட்கள் வந்து மாஸ்க் ரவுண்ட் அப் பண்றாங்க. கண்ணை வச்சாலும் ஷூட் பண்றாங்க. ஆனா தலைமையா ஒரு குண்டுமே அவன் மேல படல. உடனே அடுத்த கிட்டப்புக்கு சேஞ்ச் ஆகி அடக்கடவுள் என் மேல புல்லட் பட்டுருச்சு, நெஞ்செல்லாம் வலிக்குது. வில்லனை போய் கட்டிப்பிடிச்சு எமோஷனல் டைலாக்லாம் பேசிட்டு அவனோட மடியிலேயே செத்து போறான். மாஸ்கோட நடிப்பை பார்த்து ஆஸ்கார் அவார்டை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவார்டே கொடுக்குறாங்க. இந்த அவார்டுக்கு ரொம்பவே நன்றி. நடிப்புல பிராட் பிட், லியோனார்டோ டிகாப்ரியோ எல்லாருக்குமே நான் டஃப் கொடுப்பேன் அப்படின்னு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். வில்லன் கோவத்துல காண்ட நின்றான். வழக்கம் போல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வராங்க. பேங்கை கொள்ளையடிச்சதுக்காக வில்லனோட ஆட்கள் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அங்க வந்த போலீஸ் தான் ஆல்ரெடி ஸ்டான்லி கிட்ட விசாரிச்சிருப்பாரு. அவர் அங்க கீழே ஒரு டையோட பீஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டையோட பீஸ் ஸ்டான்லியோடங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே ஸ்டான்லியோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாரு. அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாஸ்கை கலட்டி எங்கேயாச்சும் போடணும்னு அங்க இருக்க ஒரு ரூமோட டோர் ஓப்பன் பண்ண அது ஃபுல்லாமே காசா இருக்கு. எப்படி அந்த காசு எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு வெளியில வந்து கதவு திறந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு உள்ள வந்து நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்க அங்க இருக்க நாய் வேற அந்த பணம் இருக்க ரூமோட டோரே பார்த்து பாடி குலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அங்க வந்த போலீஸ் அதை கவனிக்கல. நைட் பச்சை சட்டை போட்டு ஒருத்த பேங்க கொள்ளையடிச்சிருக்கான். அவனோட டையோட பீஸ் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நான் அன்னைக்கு உன் வீட்டை வந்தப்போ நீ போட்டுக்கிறத பார்த்தா இந்த டையோட பீஸ் உன்னோட தானே அப்படின்னு கேட்கிறாரு. இது என்னோட தான், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவங்களுக்கு வேற வழி இல்ல, ஒரு ப்ரூஃப்மே இல்ல. சோ போலீஸ் கிளம்பிடுறாரு. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா அதுல மாஸ்க் மின்னல் வேகத்துல எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிருக்கான். பேங்க்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. வில்லனோட ஆண்களோட யார் கூடயுமே மேட்ச் ஆகல. இந்த பேங்க்ல வேலை பார்க்குற யார் கூடயாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க வெளில மாஸ்கை பிடிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்றான். இந்த ஊர்ல ஒரு இடம் விடாம செக் பண்ண சொல்றான். எங்க தலைமை பேங்குக்கு வரான். பேங்க் ஃபுல்லாமே போலீஸா இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. நைட் கிளப்புக்கு மாஸ்க் வந்தான். அவன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் இந்த பேங்க்ல தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு வெளியில எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஹீரோயின் கேட்கறதுக்கான ரீசன் கண்டுபிடிச்சு கொடுத்த அவன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுவான்ல அதுக்காக. அது தெரியாம எனக்கு மாஸ்க் நல்லாவே தெரியும், நானும் அவனை ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு நைட் அவனை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாஸ்க் எடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணர் ஒருத்தர் கிட்ட போய் அந்த மாஸ்கை காட்டுறான். அதை அந்த டாக்டர் நல்லா பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு கடவுளோட மாஸ்கா தான் இருக்கணும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது கண்டிப்பா லோக்கியோட மாஸ்கா தான் இருக்கணும். லோக்கி ரொம்பவே குறும்புக்கார கடவுள். நார்ஸ் மித்தாலஜி படி அவன் பண்ண ஒரு பெரிய குறும்பால ஆடினவனோட உடம்ப ஒரு மாஸ்க் உள்ள மாத்தி வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே கட்டுக்கதை தான். இது வேற ஒரு மரக்கட்டை, இது ஒன்றும் மரக்கட்டை இல்ல, இதை போட்டுக்கிட்டு எனக்கு பவர்லாம் கிடைக்குது அப்படின்னு அந்த மாஸ்க் எடுத்து மூஞ்சில போட்டு பாக்குறேன். ஆனா அங்க எதுவுமே நடக்க மாட்டுது. அந்த மாஸ்க் நைட்டுக்கு மட்டும் தான் வேலை செய்யும் போல. அதை பார்த்த டாக்டர் இவன் ஏதோ பைத்தியம் போல அப்படின்னு அங்கிருந்து அடிச்சு பத்தி விட்டுறாரு. அங்கிருந்து வெளியில வரான். இவனை போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. அந்த பேங்க்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் இவனோட தான் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அங்கிருந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக ஒரு பார்க்குக்கு போறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு போலீஸுமே அந்த இடத்துக்கு வராங்க. அவனோட பொட்டிக்குள்ள அந்த மாஸ்க்குமே இருக்கு. அதை பார்த்துட்டு போடலாமா இல்லையா அப்படிங்கிறதை பாக்குறான். அப்ப அந்த டைமுக்கு சரியா ஹீரோயின் வராங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் மாஸ்கை தானே பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னால அந்த மாஸ்கை போட்டுட்டு திரும்பவுமே மாஸ்கா ரிட்டர்ன் ஆகிறான். அதை போலீஸ் பார்த்துட்டு பேக்கப் ஃபோர்ஸ் அனுப்புங்க, மாஸ்க் வந்து நான் வாக்கி சொல்றாரு. மாஸ்க் சிகரெட்டை பிடிச்சி அதோட புகையாலே ஹார்டின் செஞ்சு அதுக்குள்ள அம்புமே விடுறான். அந்த டைமுக்கு போலீஸ் வராங்க. மாஸ்க் எங்கேயுமே ஓடாத, ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவன் உண்மையாலுமே ஃப்ரீஸ் ஆயிடுறான். அன்ஃப்ரீஸ்னு சொல்ல திரும்பவுமே நார்மலுக்கு வந்துடுறான். பேங்கை கொள்ளையடிச்சதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ண. சத்தியமா பேங்கை நான் கொள்ளையடிக்கல, என் ஃபேஸை பார்த்தாலே தெரியல, நான் ரொம்பவே அப்பாவி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். போலீஸ் அவனை எழுப்பி செக் பண்ணுறாங்க. அவனோட பேக்கெட்டில் எடுக்க ஒவ்வொரு பொருளாக வந்துட்டே இருக்கு. அவனோட பேக்கெட்டில் எலிப்பொரியெல்லாம் இருக்கு. இன்னும் கையொட்டி எடுத்த அங்கே வந்த போலீஸோட பொண்டாட்டியோட ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்த போலீஸ் என் பொண்டாட்டி உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கோவப்படுறாரு. எனக்கு அவங்க பொண்டாட்டி யாருன்னே தெரியாது அப்படின்னு அங்கேருந்து மின்னல் வேகத்தில் எஸ் ஆயிடுறான். கேட்டை ஃபுல்லாக சங்கிலாம் வச்சு லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மொத்த போலீஸ் பட்டாளமே அங்கே தான் இருக்கு. டக்குன்னு அங்கே கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி அந்த இடத்தைய சூப்பர் சிங்கராக மாற்றிடுறான். தலைமை பாட்டு பாட அதுக்கு தலைவனே டான்ஸ் ஆட. இந்த சீன் ஃபுல்லாக சிரிப்பாகவே இருக்கும். மாஸ்கார டான்ஸை பார்த்துட்டு அங்கே வந்து போலீஸ் எல்லாருமே
எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. எப்படியும் அந்த பார்க்கோட கேட் ஓப்பன் பண்ணி அந்த போலீஸ் வெளியே வந்து பார்த்தா மாஸ்க் கூட சேர்ந்து அந்த எல்லா போலீஸுமே டான்ஸ் ஆடுறாங்க. எந்த போலீஸ் வரதை பார்த்து அவங்க பொண்ணாடி கூட எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு திரும்பவும் எங்கே மிஸ் ஆகிடுறான். அங்கே இருக்க சந்துக்குள்ளே போய் மாஸ்க்கு கழட்டி நார்மலாக மாறிட்டு பார்த்தா போலீஸ் பின்னாடியே துரத்தி வந்திருக்காங்க. அப்போ சரியான டைமுக்கு அந்த ரிப்போர்ட்டர் பெக்கி அந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாற்றுறாங்க. ஸ்டான்லி பெக்கிக்கிட்ட அந்த மாஸ்க்கை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த இடத்துக்கு வில்லனோட ஆட்களுமே வந்துடுறாங்க. இவங்க இருக்கிற எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா இந்த ரிப்போர்ட்டர் பெக்கியுமே வில்லனோட ஆள் தான். அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு போய் அந்த வில்லன் கிட்ட கொடுக்குறான். பெக்கி நான் அவனை ரொம்பவே நம்பினேன், ஆனால் எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது. ஆனால் அவனுங்களுக்கு அந்த மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸ்டான்லியை தலையில கட்டி போட்டு இந்த மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அந்த மாஸ்க் எடுத்து சும்மா மூஞ்சில வச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லனுமே அந்த மாஸ்க் எடுத்து மூஞ்சில வைக்கிறான். அந்த இடத்துக்கு மின்னல் அடிக்குது. உடனே அந்த வில்லனுமே ஒரு கொடூரமான மாஸ்காக மாறிடுறான். அங்கேருந்து ஹீரோட வீட்டுக்கு வந்து அவன் கொள்ளையடிச்சு எல்லா பணத்தையும் எடுக்கிறாங்க. அப்போ ஹீரோட நாய் கீழே கார்ல ஸ்டான்லியை கட்டி போட்டு இருக்கிறத பார்த்து அந்த கார் பின்னாடி ஓடி வருது. போறப்போ அவனுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில இவன் தான் மாஸ்க்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க. ஸ்டான்லியோட கோட்டுக்குள்ள ஒரு போலி மாஸ்கை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே போலீஸ் இவன் தான் மாஸ்க்னு ஸ்டான்லியை தூக்கி ஜெயில போட்டுறாங்க. அங்கே கம்பு வெளியே பார்த்தா அவனோட நாய் வெளியில இருக்கு, அங்கேயே படிச்சு தூங்குது. அடுத்த நாள் காலையில ஸ்டான்லியை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வராங்க. உண்மையாவே நீ தான் மாஸ்கான்னு கேட்கறாங்க. ஆமா நான் தான் மாஸ்க். வில்லன் ஏதோ ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கான், அதை முறியடிக்கணும்னா அந்த மாஸ்கை பற்றி ஃபுல்லா தெரியணும். அந்த மாஸ்க் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அந்த மாஸ்க் நமக்குள்ள இருக்கு, ஆசையை தூண்டி விடும். எனக்கு அவ்வளவு பெரிய ஆசையில இல்ல, ஆனா ஒரு பெரிய ஆசை இருக்கு, அது நீ தான். ஆனா வில்லனுக்கு பெரிய பெரிய ஆசையெல்லாம் இருக்கும், அதுவும் ரொம்பவே கொடூரமான ஆசையெல்லாம் இருக்கும். அவனே தோணால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க சேஃபா இருந்துங்க அப்படின்னு ஸ்டான்லி சொல்ல ஹீரோயின் ஸ்டான்லியை கிஸ் பண்ண வராங்க. அப்போ ஜெயில் வார்டன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அடிச்சு பத்தி விட்டுறான். ஹீரோயின் எல்லாம் மாட்டுறது வில்லனுக்குமே தெரிய வருது. அதால ஹீரோயின் வெளியே வந்த உடனே அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ கத்துற சத்தம் கேட்டு ஸ்டான்லி போலீஸ் கிட்ட சொல்றான். அங்க இருக்க போலீஸ் தூங்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க கம்பியோட ஓட்ட வழியா வெளியே பார்த்து அந்த நாயை உள்ள வர வைக்க பாக்குறான். ஆனா அது அவ்வளவு தூரத்துக்கு எட்ட மாட்டுது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாயை ஸ்டான்லி பிடிச்சிடறான். அதை வச்சு அங்க தூங்கிட்டு இருக்க போலீஸ் கிட்ட இருக்க லாக்கரோட கீ எடுத்து எப்படியும் ஓபன் பண்ணிடுறான். வெளியில வந்து அங்க இருக்க போலீஸ் கிட்ட இருக்க கன் எடுத்து தப்பிக்கலான்னு பாக்குறப்போ அந்த மெயின் போலீஸ் வந்துடுறாரு. நீ இப்ப வெளியில கூட்டி போலனா ஒய்ஃப் கூட கசம்பூசா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அந்த பயத்திலே ஸ்டான்லியோட கையில் ஹேண்ட் கஃப் மாட்டி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி வெளியில கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த கிளப்பை காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் அந்த நிக்கவும் இருக்கான். அந்த இடத்துக்கு வில்லனும் அவனோட ஆளுங்களும் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு வராங்க. அந்த இடத்துல பயங்கரமான சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. வில்லன் மேல எவ்வளவு ஷூட் பண்ணாலும் ஒரு கீரல் கூட விழ எடுத்து அங்க ஷூட் பண்ண எல்லா புல்லட்டையும் எடுத்து வாய் உள்ள வச்சு ஷூட் பண்றான். அது நிக்கோ மேல பட்டு அவன் அங்கேயே செத்துறான். அந்த டைம்ல ஸ்டான்லியுமே சரியா வந்துடுறான். யாருக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்காம பொறுமையா ரெண்டு கையில ரெண்டு கண்ணு வச்சுட்டு வில்லன் ஹீரோயினை கட்டி போட்டுட்டு அவங்க மேல ஒரு பாம்பை செட் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா பாதி வில்லனை சொல்லலான்னு வரப்போ வில்லனோட ஆளுங்க அசால்ட்டாவே ஸ்டான்லியை பிடிச்சிடுறாங்க. வில்லன் ஹீரோயின் கிட்ட உனக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்க எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுவும் மாஸ்க் இல்லாம மனுஷனா இருக்கிறப்போ கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் மாஸ்க் கலட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அது தெரியாம அந்த முட்டா வில்லன் மாஸ்க் கலட்டிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போறப்போ அவன் கையில இருக்க மாஸ்க ஹீரோயின் தட்டி விட்டுறாங்க. அது ஏர்லயே பறந்துட்டு போகுது. எல்லாருமே பிடிக்க ட்ரை பண்ணானுங்க. அந்த இடத்துக்கு ஸ்டான்லியோட நாய் வருது. அந்த மாஸ்க் அது பிடிச்சி போட்டுக்குது. இப்போ இந்த நாய் மாஸ்கா மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணுது. பாம்புமே வெடிக்கிறதுக்கான டைமிங் கிளிக் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு கடைசியா ஹீரோ கிட்டே வந்துருது. அதோட மூஞ்சில இருக்க மாஸ்க கலட்டி ஸ்டான்லியா ஃபைனலா மாஸ்கா மாறிடுறான். அங்க இருக்க எல்லாரும் ஷூட் பண்றாங்க. அதையும் காட்டுக்காம அங்க இருக்க ஜூஸை குடிக்கிறான். உடம்புல புல்லட் போட்ட இடத்துல இருந்து அவன் குடிச்ச ஜூஸ் எல்லாமே வெளியில ஊத்துது. நீங்க சுட்டு முடிச்சிட்டீங்களா? இப்போ என் டர்ன். ரெண்டு கையை நின்று அவனோட கையில இருக்க எல்லா கண்ணுமே வருது. அதை பார்த்து பயந்து அவனுக்கு எல்லாரும் எங்கிறது ஓட்டுறாங்க. அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு 6 செகண்ட் தான் இருக்கு. டக்குனு ஓடி வந்து அந்த பாம்பு எடுத்து தன்னோட வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடுறான். அந்த பாம்பு அவனோட வயிற்றுக்குள்ளேயே வெடிச்சிருச்சு. அங்க இருக்க ஃப்ளோர்ல பெரிய சைஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி ஒன்று செஞ்சு அதுக்குள்ள வில்லனை போட்டு ஃபிளாஷ் பண்ணி விட்டுறான். அந்த இடத்துக்கு வழக்கம் போல கடைசியா போலீஸ் எல்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த கிளப்புக்குள்ள அந்த சிட்டியோட மேயருமே மாட்டிருக்காரு போல. எங்க எல்லாரையுமே காப்பாத்தின தெய்வமே வருதான், சோ அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டான்லியை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஃபைனல் ஹீரோக்கு எந்த ஒரு போலீஸ் தொல்லையுமே இல்ல. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. அந்த மாஸ்கை வாங்கி கடல்ல தூக்கி போட்டுறாங்க. அந்த மாஸ்க் எடுக்கலாம்னு ஸ்டான்லியோட ஃப்ரெண்டு போறான். ஆனா அதுக்குள்ள ஸ்டான்லியோட நாய் அதை தூக்கிட்டு போயிருது. வேறங்க போகும் அதை திரும்பி கொண்டு ஸ்டான்லி கிட்ட தான் கொடுக்கும். எந்த இடத்துல இந்த படமே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ணலனா இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் வேற என்ன மூவி போடலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.